இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீரே எங்கள் தஞ்சம். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஓசையா இறைவாக்கினர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசையா இறைவாக்கினர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ, பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள்.
நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். கடவுளின் வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு பயன் பெறுவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு பயன் பெறும்படி இந்த நாளிலே ஆவியானவர் ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆமென். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை கடவுள் நமக்கு கொடுத்து இறை வார்த்தையை கேட்டு நம்மால் பயன் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி. ஆமென். ஆமென். எபிரேயர் 4:12 வாசித்தோம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று நாம் ஆண்டவருடைய வார்த்தை கூர்மையானது என்று சொல்லி நேற்று ஆவியானவர் அந்த வார்த்தையை நமக்கு தந்தார். இன்று பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் கொடுப்பது ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்வான். உணர்ந்து கொள்ளட்டும். ஞானம் நிறைந்தவன் எவனோ எவன் ஒருவனும் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறான் என்று சொன்னார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கையிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஞானம் என்று சொன்னால் இறைவன், கடவுள். ஆமென். 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 ஞானம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அருள் நிறைந்தவள். ஆமென். ஆமென். அருள் என்றால் ஆண்டவர். ஆமென். ஆமென். ஆண்டவர் அருள்மிக பெற்றவர். எனவே அருள்மிக பெற்றவள் அன்னை மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அருளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய அன்பும் அமைதியும், கிறிஸ்துவின் அருள், கிறிஸ்துவுடைய அருள், அருள்மிக பெற்றவள் அன்னை மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் அன்னை மரியாள். எனவே அவள் அருள்மிக பெற்றவளே, நீ வாழ்க என்று வானதூதர் முன் அறிவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் மாதாவுடைய மாதம் என்று சொல்லி திருவிழாக்களையும், தேரோட்டம், தேர் பவனி எல்லாம் புடவை கட்டுறது, அது கட்டுறது, மாலை போடுறது எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த அருள் நிறைந்தவள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த அறிவுரையின்படி நடக்க ஆவியானவர் இன்று இந்த அக்டோபர் மாதத்திலே தாய் மரியாளின் கட்டளைப்படி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வசனத்தின்படி இன்று நமக்கு அருளப்படுகிறது. ஞானம் நிறைந்தவன் எவனோ. ஆமென். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமோ அவர்கள் எவரோ. ஆமென். ஆமென். அவன் இவற்றை உணர்ந்து கொள்வான். ஆமென். ஆமென். ஞானம் நிறைந்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எவனோ இவற்றை உணர்ந்து கொள்வான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இறை வார்த்தையை அறிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல்,
ஊனும் உயிரும் உருக கலந்து இறை வார்த்தையை வாசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு உயிரோட்டமான மறை உண்மைகள் வேறு தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வெளிச்சம் வேறு. ஆமென். ஆமென். ஊனும் உயிரும் உருக கலந்து வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு தருகின்ற வெளிச்சம் வேறு. உங்களுக்குள் நின்று கொண்டு அதை நீங்கள் வாசிப்பது. ஆமென். ஆமென். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இறை வார்த்தையை உட்கொள்ளும் நாங்கள் நேர்மையானவர்களாக அவற்றை பின்பற்றி நடப்பவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளின் இதய துடிப்பான பாசத்துடன் கூடிய நீதியை மையப்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்வோரின் போக்குக்கு அந்த காரிய இருட்டுக்குள் நம்முடைய பாதங்களை இடற செய்வது. ஆனால் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு கடவுளின் கரம் பற்றி நடக்க வேண்டும். ஓசையா இறைவாக்கினர் சொல்வதைப் போல வழிநடத்திய கடவுளிடமிருந்து சொல்லுறுதி மிக்க நீதியும் மன்னிப்பும் வழங்கும் பாசமும் பாய்ந்தோடி வந்தன. கடவுளின் கருணையை புறந்தள்ளுவோர் தத்தம் பாவ மூட்டைகளின் பிரம்மாண்டத்தை பெரிதுபடுத்துவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அதை எப்படி உணர்ந்து வாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். உணர்ந்து வாசிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு வாசகங்களின் ஞாயிற்றுக்கிழமை 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போமா? 2 அரசர்கள் 5:15. ஒருவர் ஆமென். ஆமென். பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாமான் என்பவன் ஒரு தொழுநோயாளி. அவன் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றவன் தன் அரசனிடம். அந்த நாமான் மூலமாக ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றியை அளித்திருந்தார். அந்த நாமான் ஒரு வலிமைமிக்க வீரராயிருந்தார். ஆனால் அவர் ஒரு தொழுநோயாளி என்று சிரிச்சா கொடுத்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தொழுநோயாளி. ஆமென். ஆமென். பாருங்க, தொழுநோயாளியாக இருந்தாலும் தன் தலைவரிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமான் அதை குறித்து நாம் மேலும் சில நாட்களிலே ஆவியானவருக்கு விருப்பமானால் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாமானை குறித்து நாம் தெளிவாக பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளில் சிந்தனைக்கு மட்டும் நாமான் ஒரு தொழுநோயாளி. அவன் சிரியா மன்னர்கிட்ட போய் கேட்குறான். ஏன் அவனுக்கு அந்த தொழுநோயாளி எப்படி வந்தது என்பதை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் சுகம் அடையவும் அவன் என்ன செய்கிறான்? சிரியா மன்னர்கிட்ட போகிறான்.
இந்த மாதிரி ஒரு சிறுமி இன்னவாறு கூறுகிறாள். யார் அந்த சிறுமி என்று சொன்னால், அந்த சிரியா நாட்டிலே கொள்ளையடிக்க போகும்பொழுது இஸ்ரேல் சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வருகிறார்கள். அது நாமானின் மனைவிக்கு பணிவுடை புரிந்து வருகிறாள். அவள் தன் தலைவியை நோக்கி சொல்லுகிறாள், என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்ற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் தலைவர் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார். என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில், அந்த நாமானை குறித்து அந்த பெண் இறைவாக்கு உரைக்கிறார். அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்று சொல்லுகிறார். அப்போ நாமான் தன்னுடைய தலைவனிடம் சென்று அந்த சிறுமி இப்படி சொன்னா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு, சென்ற வாரம் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்று சொல்லி ஏராளமான ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமாகிறார். இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தி என்ன? சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்று அந்த சிறுமி சொல்லுகிறாள். ஆனால் அரசனுக்கு மடல் கொடுக்கிறான். ராஜா, இஸ்ரேல் ராஜா அந்த மடலை படித்த உடனே தன் ஆடைகளை கிழித்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். 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 இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள் தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே. அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே. என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். வாய்ப்பு தேடுகிறான் பாருங்க. லெட்டரை கொடுத்துட்டு அவன் தொழுநோயை சுகப்படுத்துன்னு சொல்றானே, நான் என்ன கடவுளா? ஒரு ராஜா, இஸ்ரேல் ராஜா சொல்றார். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் பாருங்க, கடவுளின் அடியவரான எலிசா. கடவுளின் அடியவரான இந்த கடவுளின் அடியவரான இறைவாக்கினராக எலிசாவை குறித்து தான் அந்த சிறுமி சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் என் தலைவர் சென்றார் எனில் அவருடைய தொழுநோய் குணமாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். எலிசா அங்கே போய் பார்க்குறாரு. நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்துக் கொண்டீர்? ராஜா, நீ பயப்பட்டே? ஒரு லெட்டரை பார்த்துட்டு அவன் என்னிடம் வரட்டும். அல்லேலூயா. எலிசா பாருங்க எப்படி சொல்றாரு ராஜா கிட்ட, அவனை ஏன் கிட்ட அனுப்பு. ஆமென். அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும். ஆமென். ஆமென். இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என்று அவன் அறியட்டும். இன்று நாம அறியணும். அல்லேலூயா. இப்போ நாம என்ன பண்றான்?
குதிரைகளுடன் தேருடனும் எலிசா வீட்டுக்கு வாயில் முன் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. நின்றார். அல்லேலூயா. எலிசா நீ போய் உடனே சொல்லிட்டார். பார்த்ததும் குதிரைகளுடன் தேருடன் வராரு இறைவாக்கினரை பார்க்கறதுக்கு. எலிசா சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். ஆமென். ஆமென். ஆள் அனுப்பி சொல்ல சொல்கிறார். நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அழகாக பாட்டெல்லாம் பாடுறோம். இயேசு கிறிஸ்து யோர்தானில் தான் என்ன செஞ்சார்? ஞானஸ்தானம் பெற்றார். ஆமென். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும் என்று பாடல், அழகான பாடல். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அந்த யோர்தான், இந்த யோர்தானை குறித்து ஒரு டாபிக் இருக்கிறது, அதை நாம் பிறகு சிந்திப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொன்னார். இன்னைக்கு அதுதான் உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்க சொன்னார். எத்தனை பேர் உள்ளிருப்பு தியானத்தில் வந்து ஒரு 3 நாள், எத்தனை நாள்? 3 நாள். ஒரு 3 நாள் வந்து ஆண்டவர் சமத்தில் உட்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோதான் பவர். உன் நோய் நலமாகணும், நலமாகாதது எல்லாம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்கு. ஆமென். என் வாயிலிருந்து வரணும்னா அது நான் உனக்கு சொல்லணும். 3 நாள் போயிட்டு தியானம் கூடுன்னு சொன்னேன். போன மாதம் சொன்னேன் 4 நாள் தியானத்துக்கு நாங்கள் குடும்பமே வரோன்னு சொல்கிறீங்க, வரமாட்டேங்கிறீங்க. வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அந்த உள்ளிருப்பு தியானத்தில் இருந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒரு சகோதரி வந்தாங்க, வந்துட்டு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாள் அவங்க அவ்வளோ அபிஷேகமாக இருந்தாங்க. அந்த அபிஷேகத்தை அவர்கள் நம்மளோடு சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு மாலையில் கேட்ட கேள்வி, எத்தனை பேர் அந்த உள்ளிருப்பு தியானத்தில் வந்து கலந்துக்க போறீங்க? ஆமென். நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். இப்போ என்னாச்சு? 11ஆம் வசனம். எனவே எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். ஆமென். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினான். இன்னைக்கு அப்படிதான். உங்களுக்கு கோபம் வந்துடும். ஒரு இறைவாக்கினனாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பணியாளனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய திருவுளம். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை நீங்கள் தான் உணர்ந்து நடக்கணும். இப்போ எலிசா என்ன பண்ணுறாரு? நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொன்னார். வேலை முடிச்சு அவர் வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான் எங்கள் வேலை. கொரியர் அங்கேருந்து மெசேஜ் வாங்கி இங்கே கொடுத்துருவோம். ஆமென். ஆமென். இப்போ நாமான் என்ன பண்ணுறாரு? அவர் பெரிய கேப்டன், தளபதி, நல்ல மதிப்பு, ஆண்டவர் பக்தி உள்ளவன் தான். ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்திருந்தார் அவன் போரிடும் பொழுது. ஆனாலும் அவன் சினமுற்று வெளியேறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இறைவாக்கினர் சில காரியங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறது. ஆமென். ஆமென். சில இறைவார்த்தைகளை உங்களுக்கு கொஞ்சம் சுட சுட சம்மட்டி போல, தீயை போல வார்த்தைகள் இறைவாக்கினர்கள் மூலமாக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நேற்று வாசித்தோம். இறைவார்த்தை சம்மட்டி, தீயை போன்றது. அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன ஒரு கோபம் வந்துடும். என்னடான்னு சொல்லி
இந்த இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உயிர் உள்ளது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று அப்படியே சொல்லிட்டு போகிறோம். எலும்பையும் மூட்டையும் ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளை ஊடுருவுகிறது. ஆனால் இறை வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்வதைத்தான் இங்கே 2 அரசர் நூலிலே இந்த நாளிலே நாமானை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாமானுடைய கீழ்ப்படிதல் எப்படி? கீழ்ப்படிதல், இங்கே கீழ்ப்படிதல் இருந்ததா? நாமானுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, அவன் சினமுற்று வெளியேறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று, வாசிக்கலாமா 11ஆம் வசனத்தை? எனவே ஆமென். ஆமென். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணி இருந்தேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே தேவ பிள்ளைகளே. ஊழியக்காரர் வந்தார், அவர் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் எனக்கு நோய் சரியாயிடும் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரனை நம்பி போகாதே, ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தையை நம்பி போ. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் வந்து உன் தலைமையில கை வைத்து ஜெபிக்கிறதுனால நீ சுகம் படுறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை குணமாக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லுவார் பேதுரு. அவன் எழுந்து நடந்தான். சொந்த ஆற்றலால் அல்ல, எங்களிடத்திலே பொன்னோ பொருளோ வெண்ணியோ காசோ பணமோ உன்னாலும் கொடுக்க ஒன்றுமில்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன், நாசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடக்கிறான். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தும். ஆமென். 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 அதை நீ புரியாம பிரதர் ஜெபம் பண்ணா எனக்கு சுகமாயிருன்னு நினைக்கக்கூடாது. பிரதர் வந்து எலிசாவை போல உனக்கு ரூட் சொல்லி கொடுப்பாரு, அந்த ரூட்டில் நீ போனீன்னா சுகம் அடைவாய். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரதர் கையில் எந்த பவரும் கிடையாது. பிரதர் கையில் ஒரே பவர் இருக்குது, வார்த்தையை அவர்கிட்ட வாங்கி கையில் வெடித்து உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியது. ஆமென். ஆமென். அந்த வல்லமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எந்த நேரத்தில் என்ன வசனத்தை கொடுக்கணும்னு அவர்கிட்ட கையேது மடிப்பிச்ச கேட்டனா அப்பவே அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த குழுவில் ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு இறை வார்த்தைகளும் மனப்பாடம் பண்ணியோ எடுத்து வச்சோ எழுதி வைச்சோ நடக்கிறதில்லை. உங்களுக்கு எல்லா அனுபவம் தெரியும். அந்த நேரத்தில் அந்நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. ஆமென். ஆமென். உணர்ந்தவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு வார்த்தையும் தயாரிக்கப்பட்டதோ ஸ்லைடு போட்டுட்டோ ப்ரிப்பேர் பண்ணிட்டோ மனப்பாடம் பண்ணிட்டோ கம்ப்யூட்டரில் போட்டுட்டோ அல்ல. ஆண்டவர் ஒரே கம்ப்யூட்டர் பைபிள் திருவுபெரிய முன்னாடி நிற்குது. பரிசுத்த வேதாகமத்தில் நீ பார்க்குற உன் கண்கள் அதை கண்டுகொள்ளும். இறை வார்த்தை உனக்குள் பிரவேசிக்கும். ஆமென். அதனால தான் இங்கே சொல்கிறேன் பாருங்க, அவர் என்னிடம் வந்து, எலிசா வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாக ஆண்டவர் பேரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணி இருந்தேன். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர். ஆண்டோடைய வார்த்தை இல்லாமல் வேற எந்த ஒரு மருந்தும் உனக்கு குணப்படுத்தாது. இல்லையா?
ஆமென் ஆமென் விசுவாசம், உன் விசுவாசம் உனக்கு குணமளிக்கும். உன் விசுவாசம் ஆண்டுடைய வார்த்தையை நீ நம்பி விசுவாசத்தோடு இறைவாக்குன்னு சொல்றதுக்கு கீழ்ப்படி நடந்தினா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இறைவாக்கினுடைய ஊழியக்காரன்ட்ட எந்த பவரும் கிடையாது. ஒரே ஒரு பவர் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஜஸ்ட் கொரியர். அல்லேலூயா. கொரியர் சர்வீஸ். ஆண்டவர்கிட்ட மடிப்பிச்சை கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு கொடுக்கணும்? நீங்கள் பிளான் பண்ணுறீங்க தாய்மார்கள். சண்டே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இது சாப்பிட்றோம், என் பிள்ளைங்க என்ன சாப்பிடும், என் குழந்தைங்க என்ன சாப்பிடும் சொல்லி எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி தான் நாங்களும் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் பணியை தான் செய்கிறோம். அல்லேலூயா. இதுக்காக காசோ பணமோ பொருளோ உங்களிடத்தில் கேட்பதில்லை. கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். அல்லேலூயா. அதனால தான் தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். இப்போ நாமானுடைய நம்பிக்கை எப்படி? எலிசா வந்து சுகப்படுத்துவார் தான் நினைச்சாரு. ஆமென். அங்க 12ஆம் வசனம் பாருங்க. அவனா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தை விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா? பாருங்க அவனுடைய அவிசுவாசங்க. நாமானுடைய அவிசுவாசம் பாருங்க. முதல்ல என்ன நினைக்கிறாரு? எலிசா வந்து தொழுநோய் கண்ட இடத்துல வந்து சுகப்படுத்துவார்னு நினைக்கிறான். இரண்டாவது என்ன சொல்றான்? அவானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தை விட மேலானவை, இஸ்ரேலில் உள்ள அந்த யோர்தான் நதியை விட மேலானவை என்று சொல்லுகிறான். அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா? போ. இப்படிதான். வேற இடத்துல போனால் ட்ரீட்மெண்ட், அந்த ஆஸ்பத்திரியில் போனால் ட்ரீட்மெண்ட்டு, அங்கே போனால் ட்ரீட்மெண்ட்டு, இங்கே போனால் ட்ரீட்மெண்ட்டு, அந்த பாஸ்டர்கிட்ட போனால் சுகமாயிருவேன், இந்த பாஸ்டர்கிட்ட போனால் சுகமாயிருவேன், அவர் பிரசங்கம் நல்லா இருக்குது, இவர் பிரசங்கம் நல்லா இருக்குது. எல்லா பிரசங்கமும் ஒரே பிரசங்கம் தான். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விசுவாசம், ஆண்டுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் எவன் ஒருவன் வைத்திருக்கிறானோ அவனுடைய நோய்கள் சுகமடையும். அவனுடைய வார்த்தை விசுவசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். விசுவசிக்காதவர்களுக்கு ஒரு மண்ணும் நடக்காது. அல்லேலூயா. நீ வருஷ கணக்கா புலம்பிட்டே இருப்ப, வருஷ கணக்கா அலறிட்டு இருப்ப. ஆண்டவர் நாமான் சொன்ன வார்த்தையை சொன்ன மாதிரி, இறைவாக்கினர் எலிசா சொன்ன மாதிரி கீழ்ப்படியாம தான் இஷ்டப்படினா அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி நடந்துகிட்டே இருந்துன்னு சொன்னீங்கன்னா நீ நடந்துக்கிட்டே தான் இருப்ப. விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரன் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். அதாவது தான் தூய ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்கட்டும். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாம என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். எப்படி போறாரு? ஆத்திரம், அந்த கோபம் அவனுக்கு. ஏன்னா அவன் பெரிய போர் வீரன், அவனுடைய ராஜா கிட்ட நல்ல மதிப்பு பெற்றவன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த ஈகோ, கோபம். நாமான் சிரமற்று போறான். நான் ஒரு படத்தளபதி வந்திருக்கிறேன், அந்த ஆள் என்ன எனக்கு வந்து ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு நான் நினைச்சேனே, அப்படித்தானே நம்பி வந்தேன் என்று சொல்லி என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லணும். திரும்பி பொறுத்த பார்க்குறீங்க, எல்லாருமே ஓடத்தான் பார்க்குறீங்க. ஆண்டோடைய வார்த்தையை முழுசாக கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன அதுக்கப்புறம்ன்றது அந்த விடுதலைக்கு உண்டான ஜபத்திற்கு நீங்கள் இருக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ சொல்கிறாங்க பாருங்க, 13ஆம் வசனத்தை வேறு ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது
அவருடைய வேலைக்காரர்கள் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கு என்ன என்றார். பாருங்க, இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். ஈஸியா கிடைச்சிடணும். இங்கே போனால் நடந்துருமே, அங்கே போனால் நடந்துருமே, அப்படி போனால் நடந்துருமே, இப்படி அந்த சபைக்கு போனால் நடந்துருமே. ஈஸியாக இங்கே கிடைச்சிருமா? ஈஸியாக எப்படி கிடைக்கும்? கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். ஆண்டவர் சபத்தில் உண்மையாக இல்லையே, பொய் பேசுகிறோம், பித்தலாட்டம் பண்ணுறோம், அவரை ஏமாத்துறோம், அவருக்கு உள்மன காயத்தை கொடுக்குறோம், பொய் பேசுகிறோம். அவர் சமூகத்தில் இருந்து கொண்டு வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஸ்துதிக்கிறது இல்லை, சாக்குப்போக்கு சொல்லி ஓடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை தான் அந்த கீழ்ப்படிதல். முக்கியமான காரியம் இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல். நாமானிடம் இல்லை. நாமான் சினமுற்று போகிறான், ஆத்திரமாய் திரும்பி போகிறான். ஆனால் அவங்க கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, தந்தையே, அவங்களுடைய சிம்பிள் தந்தையே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, தந்தையே, இறைவாக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் லேசானதை சொல்லியிருந்தா அதை நீ செஞ்சிருப்பீங்களேவா? அதை நீ செய்வதற்கு என்ன? இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் செய்யறதுக்கு தயங்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 3 நாள் உள்ளிருப்பு தியானம் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் காலையிலும் மாலையிலும் நான் உட்காரணும் என்ற அந்த வேண்டுதல். சரி, உள்ளிருப்பு தியானம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தினமும் காலை மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை, காலை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை, 8-8:30 மணி வரைக்கும் போயிடுது சில நேரத்தில். ஆண்டவருக்கு நீ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எப்படிமா உனக்கு எல்லாம் சரியா? அவர் சொல்றது தானே செய்யும். மாதா அதை தானே சொல்ற, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்க. மாதா அன்னைக்கு சொன்னாங்க இயேசுவை பார்த்து. இன்னைக்கு மாதா சொல்றாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஊழியக்காரனை பார்த்து சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்னு தாய் மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. இப்போ இங்கே எலிசா சொல்றாரு, அவர் சொல்வதையெல்லாம் செஞ்சிருந்தா நடந்திருக்குமா உடனே? அல்லேலூயா. அதை குறித்து அடுத்து பார்க்கிறோம். ஆமென். எனவே நாமான் புறப்பட்டு, வாசிக்க கேட்போம் 14ஆம் வசனம், வேறு யாராவது? ஆமென். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியட அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. அவரது உடல் சிறு பிள்ளையின் உடல் போல் மாறினது. ஆமென். ஆமென். எந்த டாக்டர்ட்டையும் போகல, எந்த மருந்தும் சாப்பிடல, இறை வார்த்தைக்கு நாமான் கீழ்ப்படிந்தார். ஆமென். 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 இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஊழியக்காரன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவாக்கினர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார். அப்ப அந்த இறைவாக்கினர் சொன்னதை கேட்காது இருக்கும்போது அந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நாமானுக்கு புத்தி சொல்றாங்க. எங்க சொல்றாங்க?
13ஆம் வசனம் எங்கே சொல்கிறாங்க? புத்தி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? 13ஆம் வசனம். அவருடைய அவருடைய வேலைக்காரன் அவரை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். ஆமென். அப்போ வேலைக்காரர்கள் யாரு? நாமானுடைய வேலைக்காரர்கள் சொல்றாங்க. ஆமென். ஆமென். உடன் பணியாளர்கள் சொல்றாங்க. நமக்குள்ளே குரூப்லேயே உடன் பணியாளர்களாகிய நீங்களும் இருக்கிறீங்க. அந்த ஒருத்தர் ஒருவரை ஊக்கமூட்டுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊக்கமூட்டும் வார்த்தை நாமானின் இதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிந்துரை ஜெபம் நாமானின் உள்ளத்தை திறந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கண்ணியமா சொல்றாங்க பாருங்க. அந்த வேலைக்காரர்கள் அவரை அணுகி, என் தந்தையே, இறைவாக்கினை இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீ செய்வதற்கு என்னப்பா கஷ்டம்? ஆண்டவர் சமயத்தில் வந்து உக்காருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். என்னப்பா உனக்கு கஷ்டம்? அதை விட அரிதாக என்ன சொல்ல முடியும்? அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கன்னு தானே சொல்கிறோம். உண்மையாக தேடுங்கன்னு தானே சொல்கிறோம். கோபம், சீற்றம், ஆத்திரம் உங்களுக்குள்ள வருது. பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. கோபம் உடனே மூக்குக்கு மேலே வந்துடும். சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த உடன் பணியாளர்கள் நாமானை ஊக்கப்படுத்தினார்கள். நாமானின் இதய கதவை, மனக்கதவை, உள்ளக்கதவை ஆண்டவர் மனக்கண்களை திறந்து விட்டார். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் பாருங்க. எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியறுவது வாக்கிற்கென, கடவுளின் அடியறுவது வாக்கிற்கு இணங்க. உங்களுக்கான சொன்ன மாதிரி செய்யணும். செஞ்சு பாருங்க. வெற்றி மேல் வெற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அற்புதம் ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஏன் ரேகாவுடைய சகோதரி, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இறை வார்த்தையை கேட்டாங்க, இறை வார்த்தைக்குள்ளே வந்தாங்க, ஆண்டோடைய வார்த்தை அவளுக்கு அள்ளப்பட்டது எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அல்லேலூயா. அந்த கர்ப்பம் ஆகிற வரைக்கும் வந்தாங்க ப்ரேயருக்கு, அதுக்கப்புறம் காணும். அல்லேலூயா. நீ டெலிவரி ஆகும்போது வருவாங்க, சுகப்பிரசவம் ஆகணும் ஆண்டவரேட்டு வருவாங்க. அல்லேலூயா. 10 மாதம் மறந்துடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் நமக்குள்ள இருக்கிறது. நாமானை போல. அல்லேலூயா. நாமானை போல அவிசுவாசியா இருக்காதே. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு, நான் ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிச்சு. அது மாதிரி தான் இங்கே நாமான் அதை தான் சொல்கிறான். 4ஆம் வசனத்தில் நாமான் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி என்னிடம் இவ்வாறு கூறுகளா என்று அவனுக்கு தெரிவித்தான். என்ன சொன்னான்? சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். நாமானின் மனைவிக்கு பணிபுடை புரிந்து வந்த சிறுமி தன் தலைவியை நோக்கி சொல்றா, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கின் முன்னில் சென்றாரெனில் அவர் இவரது தொடுநோயை குணமாக்குவார் என்று சொல்லுகிறாள். இன்னைக்கு எத்தனை பேர் அற்புதத்தை அதிசயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், வந்தோம், கிடைச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மறந்துட்ட. நீ நாமானை போல அவிசுவாசியாக இருந்தான். இங்கே ஆண்டவர் அவனுக்கு அறிவு கண்களை திறக்கவே இறைவாக்கினர் சொன்னபடி
இறைவாக்கினர் சொன்னபடி கடவுளின் அடியறுவது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியிட அவர் நலமடைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 7 முறை மூழ்கியிட, ஒரு முறை மூழ்கி டப்புன்னு வரதில்லை. அதனால தான் அந்த உள்ளிருப்பு தியானம் 3 நாட்கள் மூழ்கணும், 5 நாட்கள் மூழ்கணும், 7 நாட்கள் மூழ்கணும். ஆவிக்குள்ள அனலா இருந்து அந்த இறை பிரசன்னத்துல தியானத்துல நீ கூடி பாரு குடும்பமா. எல்லா பசாசின் கட்டுகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கிறதா இல்லையா என்று பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து அங்க கூட்டிட்டு பிரயோஜனம் இல்லை, குடும்பம் வந்து பார். ஆமென். ஆமென். அதனால தான் ஒருவரிடம் இருந்து வெளியேறுகின்ற பொல்லாத ஆவி வெளியே அங்கும் இங்கும் சுற்றி திரியுமாம். அது மீண்டும் போய் மீண்டும் 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே கொண்டாந்து சேர்த்துருமா. அந்த ஒருத்தர் போய் அங்கே தியானம் பண்ணிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த எல்லாருக்குமே அந்த 7 பொல்லாத ஆவி வந்து அங்கே உள்ளே உட்காந்துட்டு முன்னைய நிலை பின்னைய நிலையை விட முன்னைய நிலையை விட என்னாகும், பின்னைய நிலை மோசமாயிடும். அங்கே ஆல்ரெடி ரிசர்வில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் நாமானை போல அவிசுவாசியாக இருக்காதே. இறைவாக்கினர், ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய வார்த்தை அவரால் ஏவப்பட்டு சொல்லுகின்ற வார்த்தை. நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு வெளியில் வந்துட்டேன், நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஆனால் இந்த இடத்துல உட்காரும்போது சில வார்த்தைகளை ஆவியானவர் எனக்குள் உணர்த்தி உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடியறுவது வாக்கிற்கென யோர்தானில் 7 முறை மூழ்கியிட அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல மாறினது. ஆமென். எப்படி மாறிச்சு? சிறு பிள்ளையின் உடலை போல. ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு, சுகத்தையும் கொடுத்தாரு. நீ நன்றி இல்லாமல் நடக்கிற அவிசுவாசம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அதுக்கு போகலாமா. நாமான்னு சொல்ற மாதிரி அபானா பர்பார் என்ற தமஸ்கு நகதிகள் இஸ்ரேல் உள்ள ஆறுகள் அனைத்து விட மேலான அல்லவா, அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா? இன்னைக்கு அதே மாதிரி தான். நான் அங்கே போனால் நலமடைய முடியாதா? இங்கே இருந்தால் நடமடைய முடியாதா? நான் வீட்டிலேருந்தே ஜபிக்கிறேன், ரூமுக்குள்ளேருந்து ஜபிக்கிறேன். என்ன ஜபிக்கிறேன்? சில விஷயங்கள் ஆண்டவர் உணர்த்துவார். அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம்னா வெற்றி மேல் வெற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுற பாருங்க, 15ஆம் வசனம். யாராவது ஒருவர் ஆமேன் என்று சொல்லி சப்தமாக வாசிக்கலாம். பின்பு அவர் ஆமென். ஆமேன். பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் நல்லா இந்த இடத்துல புரிக்கணும் தேவ பிள்ளைகளை. அவர் தம் பரிவாரம் அனைத்துடன். எப்படி? பரிவாரம் அனைத்துடன், குடும்பத்துடன் எல்லாம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆமென். ஆமென். எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். இப்ப சுகம் கிடைச்ச பிற்பாடு அன்பளிப்பு, கிஃப்ட். எதுக்கு? லஞ்சம் வாங்குற கடவுள் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி எந்த ஊழியக்காரனும் இந்த கிஃப்ட் வாங்கவே கூடாது. ஆமென். ஆமென். காணிக்க கொடு புடுங்குறாங்க மக்கள்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா சொல்றாரு பாருங்க 16ஆம் வசனத்திலே. அதற்கு எலிசா, வேறு யாராவது வாசிக்கலாம் சப்தமாய். அதற்கு எலிசா
நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் காசுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்று எடுத்துரைக்க வேண்டும். அவர் ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசு, சாப்பாடு, பணம் எல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். ஆமென். ஆமென். அவர் தேவையானதை எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 115:13 சங்கீதம் 115:13 தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. உருவாக்கியவர் அவரே. ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் சங்கீதம் 115:9 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கிளையும் ஆவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாவீது நன்றி பாக்கல்ல சொல்லுவார், திருப்பாடல் 118:6 ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், என்னை வெறுப்போருக்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஓசையா 14:9 ஆண்டவர் வெளிப்பாடாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்போ நாமானை பற்றி நாம் பார்த்தோம். நாமானுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இறைவாக்கினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாமான் எப்படி விசுவசித்து அவன் குழந்தையின் உடல்பேரை போல மாறணும். அவனுடைய வார்த்தை விசுவசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆமென். அதனால தான் சங்கீதம் 115:11 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே அவரே உங்களுக்கு துணையும் கேடையுமாவார். ஆமென். 12 ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். நமக்கு தம் ஆசியை இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு, ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆமென். 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 அப்ப என்ன செய்யணும்? 15 நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறணும். ஆமென். ஆமென். யாரும் கை வச்சு ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடாது. ஆமென்.
ஆமென். கயிறை கட்டி விடுறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டு போட்டு விடுறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மந்திரிச்சு விடுறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடமிருந்து தான் ஆசீர்வாதம். ஆமென். 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 ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக். ஆமென். ஆமென். அப்போ இறைவாக்கினர் எலிசா சொன்னது மாதிரி வாழும் கடவுள் மீது ஆணை, ஆமென். வாழும் கடவுள் மீது ஆணை, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மீது ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்று சொல்லுகிறார். நாமன் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் கொஞ்சம் மண் எடுத்துட்டு போறேன்னு கேட்கிறார். எடுத்துட்டு போங்கிறார். ஆமென். ஆமென். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாமான் அவரை நோக்கி, சரி அப்படி ஆகட்டும், ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், இந்த கழுதை பொதிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதித்தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி. ஆமென். தேடி போகாத அங்கேயும் இங்கேயும் ஆண்டோடைய வார்த்தையை தேடி உட்காரு. காலை மாலை காலை மாலை உன்னுடைய சத்தத்தை விடு ஆண்டவருக்குள்ள. ஆண்டவரே, அதனால தான் எலிசாவுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவர்கள் அந்நகருக்குள் நுழைந்ததும் எலிசா, ஆண்டவரே இவர்கள் பார்வை பெறும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எங்கள் கண்கள் பார்வை பெறும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இறுதி ஜெபம் சுருக்கமாய். ஆமென். இறுதி ஜெபம். மேரியம்மா, ஆமென். சொல்லுங்க. லீனம்மா. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்த தேவனே, அப்பா, இன்று ஆண்டவரே நாமான் பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது அவர் எப்படி உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படியாதவராக இருந்தாரோ, அதே போலப்பா எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியாத வேலைகளாக சில நேரங்களில் இருந்து சினமுற்று அப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் வெளியேறத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரஜினி. இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற, இந்த நாமான் ஆண்டவரே எப்படி இருந்தாரோ அது போல் நாங்கள் இருக்காதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உண்மையோடையும் நேர்மையோடும் அப்பா இந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாமான் போல சினமுற்ற பிள்ளைகளாக நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தாழ்மை குணமாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அது போல ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்கள் கண்களின் பார்வை ஆண்டவரே அப்பா மறைவாக இருக்கிறது ரஜினி. வெளி உலகத்தின் பார்வை திறந்திருந்தாலும் எங்கள் மனக்கண்கள் ஆண்டவரே அப்பா மூடிக்கொண்டிருக்கிறதப்பா. அந்த மனக்கண்களை இந்த இறை வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு திறந்து கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தை வழியாக எங்கள் மனக்கண்களை திறக்கிறீர். அதை அப்பா நாங்கள் மறுபடியும் பிசாசின் மூலமாக நாங்கள் அடைத்துக் கொள்கிறோம்ப்பா. அந்த பாவத்திற்காக எங்களை மன்னித்து இந்த மாலை வேளையில் இந்த நாமான் வழியாக நீர் எங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி அப்பா இரவு நேரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி இச்சிறு மன்றாட்டை அப்பா தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இளவலை இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்க முடியாதவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பங்கேற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அழகாக வாசித்தீர்கள், ஒத்துழைத்தீர்கள். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் இது மாதிரி நம்பிக்கையோடு கருத்தாய் அக்கறையோடு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற வாசிக்கிற அதை
உருகொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி எலிசா ஜெபித்ததைப் போல என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்ததைப் போல அவ்வாறே ஆண்டவருடைய கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, அரை மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட 8 மணிக்கு முடிக்கணுன்றத 8:30 வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டு போகிறாரு. பொறுமையோடு இருந்து ஆண்டவருக்கு நீங்கள் செஞ்சீங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த அரை மணி நேரம் 7 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை மீண்டும் ஒரு முறை அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். இயேசு